சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்து 1,07,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 19 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை 8% உயர்வை கண்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை, மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் என பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் விலை புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான நேற்று கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் விலை 1,360 ரூபாய் அதிகரித்து 1,07,600 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் இந்திய சந்தையில் விரைவில் ஒரு சவரன் தங்கம் 1,15,000 ரூபாய் முதல் 1,25,000 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கணிக்கின்றனர். எப்பொழுது எவ்வளவு உச்சம் போகும் அப்படிங்கிற அளவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய உச்சம் பெரிய அளவில் இருக்கும் என்று மட்டும் நிச்சயமாக நம்பலாம். காரணம் என்ன என்றால், பெரும்பாலான நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பெருமளவில் அதன் மீது முதலீடு செய்து வருவதும், அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்கள் மற்றும் பெரிய வல்லரசு நாடுகள் தங்களிடம் இருப்பாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தங்கத்தின் விலை 99,520 ரூபாயாக இருந்தது. முடிவுற்றுள்ள 19 நாட்களில் 2 முறை மட்டுமே தங்கத்தின் விலை சிறிதளவு குறைந்தது. 19 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 8,080 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதாவது சவரன் ஒன்றுக்கு 8.12% உயர்வை கண்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 59,480 ரூபாயாக இருந்தது. ஒரே ஆண்டில் 48,120 ரூபாய் அதிகரித்துள்ளது. கார் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களைப் போல தங்கமும் மாறிவிட்டதாக கூறுகின்றனர் நடுத்தர வர்க்கத்தினர். அதாவது நமக்கு குழந்தைங்க பிறந்திருக்கும் போது அவங்க மோதிரம் ஏதாவது பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம திரும்ப செய்யணுங்கும் போது ரேட்டு கூட்டிகிட்டே போகுது. ஒரு சின்ன பேபி மோதிரம் கூட நம்மளால வாங்க முடிய மாட்டேங்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. வருஷத்துல ஒரு நாள் வட்டிக்கு கொடுத்து வாங்கினாலும் கூட அந்த நகையை வாங்க முடியாம போகுது. தங்கத்தின் விலை இப்படி ராக்கெட் வேகத்தில் உயர சில முக்கிய உலகளாவிய காரணங்கள் உள்ளன. ஈரான், வெனிசுலா போன்ற நாடுகளில் நிலவும் போர் சூழல் மற்றும் ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராதது உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்க பெடரல் வங்கி தலைவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் புதிய வர்த்தக வரிகள் உலக முதலீட்டாளர்களை தங்கத்தின் பக்கம் தள்ளியுள்ளது. உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் டாலருக்கு பதிலாக தங்கத்தை அதிகளவில் சேமிக்க தொடங்கியுள்ளன. மக்கள் மட்டுமின்றி அரசுகளும் தங்கத்தில் முதலீடு செய்வதால் இப்படி தாறுமாறாக விலை உயர்ந்து வருகிறது. தங்கத்தை விட வெள்ளி விலை மிக கடுமையான பாய்ச்சலை சந்தித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி 1 கிராம் வெள்ளியின் விலை 256 ரூபாயாக இருந்துள்ளது. இது தற்போது 318 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி மட்டும் கிராமிற்கு 23 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஜனவரி 1இல் நீங்கள் 1 கிலோ வெள்ளி வாங்கியிருந்தால் 19 நாட்களில் 62,000 ரூபாய் நிகர லாபம் கிடைத்திருக்கும். இது எந்த ஒரு வங்கி சேமிப்பு அல்லது பங்குச்சந்தை முதலீட்டை விடவும் மிக குறுகிய காலத்தில் கிடைத்த மிகப்பெரிய வருவாய் ஆகும். தங்கத்தை விட வெள்ளிக்கு தொழில்துறையில் பயன்பாடு அதிகம். குறிப்பாக உலக அளவில் பசுமை எரிசக்தி இலக்குகளை எட்ட சோலார் பேனல்கள் தயாரிப்பு 2 மடங்காகியுள்ளது. இதில் வெள்ளி ஒரு முக்கிய மூலப்பொருள். மின்சார கார்களின் எலக்ட்ரானிக் பாகங்களில் வெள்ளி அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே வெள்ளி சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்படும் வெள்ளியின் அளவு அதன் தேவையை விட குறைவாகவே உள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த இடைவெளி அதிகரித்ததால் சர்வதேச சந்தையில் வெள்ளிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை ராக்கெட் வேகத்தில் உயர்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் போக்குவரத்து தடைகள் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் உலோகங்களின் போக்குவரத்து செலவும் அதிகரித்துள்ளது. இதுவும் மறைமுகமாக விலையேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் இன்று தொடங்க உள்ளது. தேர்தல் ஆண்டின் கூட்டத்தொடர் என்பதால் இந்த கூட்டத்தொடர் அதிக கவனம் பெற்றுள்ளது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டுகளைப் போலவே அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தொடங்கவிருந்தது. அன்றைய தினம் ஆளுநர் ஆர்.என். ரவி காலை 9:22 மணிக்கு சட்டப்பேரவைக்கு வந்தார். அவருக்கு உரிய காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் சபாநாயகர் வரவேற்பும் அளிக்கப்பட்டது.
ஆனால் அவை தொடங்கிய சில நிமிடங்களில் சுமார் 9:35 மணிக்கு ஆளுநர் மாநில அரசின் உரையை வாசிக்காமல் வெளியேறினார். ஆளுநர் தனது உரையை தொடங்கும் முன்பு தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் தமிழ்நாடு அரசின் பாரம்பரிய நடைமுறையை மாற்ற அவர்கள் இருவரும் மறுத்துவிட்டனர். இதனால் தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதாக கூறிய ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தேசிய கீதத்தை பாடாமல் இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் இழைக்கப்படும் அப்பட்டமான அவமதிப்பு என்றும் இந்த அவமதிப்பிற்கு உடந்தையாக இருக்க விரும்பாமல் ஆளுநர் மிகுந்த மனவேதனையுடன் அவையை விட்டு வெளியேறியதாகவும் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 1991 ஆண்டு முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். ஆளுநர் உரை முடிந்த பிறகு இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆளுநர் வெளியேறியதைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதில் அரசு தயாரித்து ஆளுநரால் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை அப்போது அவையில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்த சமயத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் போன்ற பிரச்சனைகள் குறித்து பேசவிடவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்திருந்தனர். பாஜக உறுப்பினர்கள் ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்தனர். ஆளுநர் வாசிக்காத போதிலும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு அவையில் முழுமையாக வாசித்தார். தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கிடும் நோக்கோடு அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக செயல்பட உள்ளது. ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதையும் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பையும் ஒரு வழக்கமாகவே கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். ஆர்.என். ரவி 2021 ஆண்டு செப்டம்பரில் தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றார். 2022 ஆண்டு அவர் முதல் முறையாக சட்டப்பேரவையில் உரையாற்றினார். அப்போது அரசு தயாரித்திருந்த முழு உரையை வாசித்தார். 2023 ஆண்டில் நடந்த சட்டப்பேரவை தொடக்க கூட்டத்தில் அரசு தயாரித்த உரையிலிருந்த மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் போன்ற சொற்கள் இடம்பெற்ற பகுதிகளை அவர் வாசிக்கவில்லை. இதை அவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதும் ஆளுநர் நடுவே கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதேபோல 2024 ஆண்டு கூட்டத்தில் தமிழ் தாய்வாழ்த்திற்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்ற காரணத்தை கூறி உரையை வாசிக்காமல் வெளியேறினார். இந்த சம்பவங்கள் தொடர்ந்ததால் ஆளுநர் தனது உரையை முழுமையாக புறக்கணிக்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இந்த ஆண்டில் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னை மாநில கல்லூரி கட்டடம் சேதமடைந்துள்ள நிலையில் அதனை சீரமைக்க பரிசீலனை செய்யப்படும் என்று நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் பெருமாள் முருகனின் 60வது பிறந்தநாளையொட்டி பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் நன்வெளியின் நிலம் நூல் வெளியீட்டு விழா மாநில கல்லூரியில் நடைபெற்றது. நூல் தொகுப்பை உதயச்சந்திரன் வெளியிட கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் விழாவில் பேசிய உதயச்சந்திரன் மாவட்ட ஆட்சியராக தான் பணியாற்றிய போது நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். மேலும் விழாவிற்கு தன்னை கல்லூரி முதல்வர் ராமன் அழைத்ததன் முழு நோக்கத்தை அறிந்து கொண்டதாகவும் அதனை அரசு பரிசீலிக்கும் என்றும் கூறினார். அதுவும் பல கட்டிடங்கள் வழியே இந்த அரங்கத்திற்கு அழைத்து காட்டியதெல்லாம் நாம் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் சொல்லிலும் செயலிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நிதித்துறை செயலருக்கு அழகு என்ற முறையில் தேவைகள் அறியப்பட்டிருக்கின்றன. அரசு அதை கவனமாக பரிசீலிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தொடர்ந்து பேசிய எழுத்தாளர் பெருமாள் முருகன், நன்வெளியின் நிலம் புத்தகத்தில் பெண்கள் 60 பேர் எழுதிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார்.